அப்பளம், குடமிளகாய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் பொரியல் எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு செய்முறை: அப்பளம், குடமிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். இதை மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பிரியாணிக்கு அரிகிற மாதிரி அரிஞ்சிக்கோங்க. மெலிசாக நீட்டாக அரிஞ்சிக்கோங்க. மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. 3 பச்சை மிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரிடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அதிலே பாதி வெந்துடும். நல்லா வதக்கிட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அது அப்படி சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாது, ஏன்னா பாதி வதக்கந்துலேயே வெந்துட்டுருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கலரிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலரிட்டு இந்த மாதிரி கலரிட்டு இது மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏற்கனவே பாதி வதங்கிடுச்சு, வதங்கும் போதே வெந்துருச்சு. திருப்பி இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா வெந்துடும். பாருங்க, தண்ணி சுண்டிருச்சா? இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. ஒரு வாட்டி நல்லா கலரிடுங்க, இல்லை அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு கலரிட்டு அப்படியே விடுங்க. சிம்மிலே வைங்க. ரொம்ப இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பாருங்கள். வெந்துடுச்சு. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு நல்லா சுண்டிட்ட பிறகு இதை பாருங்கள், அவ்வளோதான், இறக்கிடுங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகா, அப்பளம் போட்ட பொரியல் ரெடி. இறக்கிட்டு இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்பளம் எடுத்து கையில் நுணுக்கிடுங்க. நுணுக்கிட்டு அது மேலே போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பளம் வேணுன்றவங்க தூவிக்கிங்க, வேணான்னா விட்டுருங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம். சாப்பாட்டு தான் சாப்பிடலாம், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.